பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதித்து விட்டது. உங்களுடைய சரீரத்தில் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கலாம், ஒரு பலவீனம் உண்டாயிருக்கலாம், ஒரு வினோதமான நோய் தாக்கி இருக்கலாம், மருந்து மாத்திரைகள் வேலை செய்ய மறுக்கலாம். என்ன பண்ணுறது? எனக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா? எவ்வளோ காலம் இந்த வியாதி இருக்கும்? சாகு வரைக்கும் மாத்திரை சாப்பிடுன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்கலாம். அதனால மனதில் ஒரு சோர்வு, இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு நோய் என்னை தாக்கி விட்டது, என்னை என்ன பண்ணுறது அப்படிலாம் கலங்குறீங்களா? ஒன்றும் பயப்படாதங்க. இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர். ஒரு வாக்கு கொடுக்கிறார். யாத்திராகமம் 23:25 அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். இயேசு சொல்லுகிறார், வியாதியை நான் உன்னிலிருந்து விலக்குவேன். நீங்கள் பயப்படுகிற இந்த வியாதி உங்களுடைய சரீரத்தை விட்டு விலக்கி போடுவாராம். அப்போ பூரண ஆரோக்கியத்தை தருவாராம். அதை விலக்கி போடுவதற்கு தான் சிலுவையில் இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாக்கிறோம் என்று வாசிக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எனக்கு 14 வயசில் வியாதி வந்து ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி வலது கால் செயலற்று சாக கடந்தேன். டாக்டர்ஸ் மருத்துவமனை கைவிட்டு விட்டது. இனிமேல் குணமாக்க வழி இல்லைன்னு சொல்லி, அப்போது நான் இயேசு அறியாத குடும்பத்தை சார்ந்தவன். ஒரு கிறிஸ்தவ நண்பர் எனக்காக ஜெபித்த போது இயேசு வந்து அவர் தொட்டார். அவருடைய கரம் என்னை தொட்டதை நான் தெளிவாக உணர்ந்தேன். யாரோ என்னை தொடுறாங்களே, ஒரு கை என்னை தொடுகிறதே என்று. இயேசுவின் கரம், அதில் உள்ள தழும்புகள் என்னை தொட்டு குணமாக்கி விட்டது. அதே இயேசுவின் தழும்புள்ள கரம் இப்போ உங்களை தொட ஆயத்தமாக இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட ஜெபிங்க, அற்புதம் நடக்கும். வீங்கி இருந்த என் இருதயம் நார்மலாகி மாறிவிட்டது. இன்னைக்கு 50 வருஷத்துக்கு மேலே இருதய பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நொண்டியாக கிடந்த என்ன உடனே எளிமை நடக்க செய்து விட்டார். உடனே வியாதி மாறிவிடும். உங்களுடைய இதயத்தில் கை வைங்க, நெஞ்சில். இயேசுவே, உங்களுடைய தள்ளும்புள்ள கரத்தினால் என்னை தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி என்னை விட்டு விலகட்டும். வியாதியை நான் உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வியாதி என் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பூரண சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.